Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி காமிக்கலாம்னு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ். ரொம்ப சிம்பிளா செய்தலாம். நம்ம டிராவல் எங்கனாவது போகும்போதும் எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லனா லஞ்ச் பாக்ஸுக்குலாம் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்ன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸில் செய்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வடித்த உடனே அதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கலரை விட்டுருங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது ரைஸ் ஒட்டாமல் இருக்கும். ரைஸை ஒரு அகலமான பிளேட்டில் ஆற வச்சுருங்க. அது நல்லா ஆறுனா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் நான் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி, இது க்ரீன் சில்லி. சின்னதாக இருந்தால் 2 போடுங்க, பெருசாக இருந்தால் ஒரு சில்லி எடுத்துக்கோங்க. இது கருவேப்பிலை, அதுவும் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேஷ்யூ கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கடலைப்பருப்பு ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம் கொஞ்சம், சால்ட், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். இங்கே லெமன் ஜூஸ் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 லெமன் நல்லா பழமாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸில் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுடுறேன். அது வரையும் அது கரைஞ்சிட்ருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதத்தில் மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூ ஃப்ரை பண்ணும் பொழுது மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட் ரெட்டிஷ் ஆனதும் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு குக் ஆனாலே போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருந்தாலே போதும். இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கடுகு, சீரகம் போட்டுடலாம். இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணிடலாம். க்ரீன் சில்லி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாயிடும். நம்ம சாதத்தில் சாப்பிடும் பொழுது நமக்கு அதோட காரம் அதிகமாக தெரியாது. இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியும் க்ரீன் சில்லியும் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ கறி லீஃப் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன் ரைஸுக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸில் ஃப்ரை பண்ண கேஷ்யூவை போட்டுடலாம். கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸை பொறுமையாக. ரொம்ப டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும் பொழுது இதில் டஸ்ட்டுன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் அதெல்லாம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணதுனால அவங்களால எடுத்துலாம் தூர போட முடியாது. அப்படியே சேர்த்து சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையும். இதில் கேஷ்யூ, பருப்புலாம் இருக்கிறதுனால இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லெமன் ரைஸ் கூட நான் அப்பளம்,
வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் வந்து மேங்கோ பிக்கிள் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.